பொதுவா பெண்கள் ஷாப்பிங் பண்றது அப்படின்றது வந்து ஒரு கேஷுவலான விஷயம். ஒரு பொருள் தேவைப்படுமா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பல பேர் நம்ம தேவைக்கும் அதிகமான பொருளை தான் சேகரித்து வந்துட்டு இருக்கோம். சில பேருக்கு ஷாப்பிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங்காக கூட இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்திருக்கும். ஒரு டக்குன்னு அவங்க வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஷாப்பிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங்காக இருக்கும், இல்லைன்னா ஒரு விதமான திருப்தியை அவங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு பெண்மணி வந்து தூங்குறப்பே ஷாப்பிங் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு வியாதி அவங்களுக்கு வந்திருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தை சேர்ந்த கெல்லி நைஃப். அவங்களுக்கு வந்து 42 வயதாகுது. இவங்க தன்னை அறியாமலேயே தூக்கத்திலே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு 3 லட்சம் கடன் கூட ஏற்பட்டிருக்கா. இதை வந்து மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபோது அவங்களுக்கு பாரசோம்னியா அப்படின்ற ஒரு நோய் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். தூங்கிக்கிட்டு இருக்கப்பே சில பேர் நடந்து போவாங்க, சாப்பிடுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கெல்லியோட விஷயத்துல இந்த பாரசோம்னியா வந்து அவங்க ஷாப்பிங் பண்ற அளவுக்கு தூண்டி இருக்கு. அவங்க என்னென்ன மாதிரியான பொருள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபுல் சைஸ்டு பிளாஸ்டிக் பேஸ்கெட் பால் போர்ட்டு, அப்புறம் பெயிண்டிங் டின், சால்ட் அண்ட் பெப்பர் பாட், குழந்தைங்க விளையாடுற அந்த பிளே ஹவுஸ், டேபிள், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி தனக்கு தேவையில்லாத பொருள்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாவம் அவங்களால ஒரு சில பொருள்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண முடியலையா. தன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஆட்டோ சேவ் ஆகியிருந்தனால பணமும் அதுவாகவே டெபிட் ஆகிருக்கு. இன்னொன்று என்னன்னா, அவங்க தூக்கத்திலே அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறதுனால மோசடி நிகழக்கூடிய அபாயமும் இருக்கு அப்படின்னு பிரக்தியில் அவங்க சொல்லியிருக்காங்க. WebMD அப்படின்ற அமெரிக்கன் கார்பரேஷன் சைட் ஒன்று இருக்கு. அந்த சைட்ல என்ன போடுவாங்கன்னா, ஆன்லைன் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ஸ் பற்றி போடுவாங்க. அந்த சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்தது வந்து ஒரு சிவியர் ஸ்லீப்பிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு எப்போ வந்திருக்குன்னா, கெல்லிக்கு 3 குழந்தைகள் இருக்கிற நிலையில அவங்களோட முதல் குழந்தை பிறந்தப்பதான் இந்த நோய் அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கத்துல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிராஜுவலா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறி இருக்கு. இந்த டிஸார்டர் வந்து மேலும் ஒரு ரிஸ்க் பிஹேவியர்ஸ்க்கு கொண்டு போயிருக்கு. என்னென்ன மாதிரினா, நீரிழிவு டேப்லெட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறதும், அப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வைக்கிறது, இன்னும் சொல்ல போனா ஹாஸ்பிட்டலைசேஷன் வர கூட இது கொண்டு போயிருக்கு. கெல்லி தன்னோட தூக்க நிலையின் சிகிச்சைக்கான ஒரு பகுதியாக தன்னோட சுவாச பாதைகளை திறந்து வைக்கிறதுக்காண்டி தொடர்ச்சியான நேர்மறை காற்றுப்பாதை அழுத்தம் CPAP, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வேஸ் ப்ரெஷர் அப்படின்ற டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க தூங்குறப்போ அவங்களோட ஜாஸ்லாம் இருக்க லாக் பண்ணிடுதான். வழக்கம் போல தூக்கத்திலே அதை எடுத்து கழட்டி போட்டுருவாங்களாம். இப்படி நிறைய மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தாலும் அது பயனளிக்கவில்லை அப்படின்னு கவலை தெரிவிக்கிறாங்க கெல்லி. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பாசிட்டிவா பேசி இனிமேல் தன்னோட 3 குழந்தைகள் மேல கான்சென்ட்ரேட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க கெல்லி.